அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்ரி மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். என்ன அழைத்த இந்த மகாவதார் ஃபவுண்டேஷன் மாஸ்டர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மாஸ்டர். இங்கு வந்திருக்கும் எல்லா மாஸ்டர்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர்ஸ். ஸோ நேத்து நம்ம பகவத்கீதா சில ஸ்லோகங்கள் பார்த்தோம். ஸோ இப்ப பகவத்கீதா இன்னும் அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இப்போ மெயினா என்னன்னா எப்பவுமே நம்ம பத்ரிஜி சார் சொல்லுவாங்க, பகவத்கீதை பகவத்கீதை அப்படின்னு மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்கள் நம்ம பெரியவர்கள் எத்தனையோ மகான் எல்லாருமே எத்தனையோ இந்த மாதிரி புத்தகங்கள் பகவத்கீதை ஆகட்டும், திருக்குறள் ஆகட்டும், நம்ம தமிழ்ல எத்தனையோ இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே சின்ன பசங்க மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை மாஸ்டர்ஸ். இதுக்கு வயசுக்கு சம்பந்தம் இல்லை. அப்புறம் வயதானதுக்கு அப்புறம் தான் படிக்கணும், இந்த மாதிரி தியானத்துக்கு வரணும் அப்படின்றது இல்ல மாஸ்டர்ஸ். நமக்கு அது மேல ஒரு பற்று இருந்தா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, எந்த ஒரு ஸ்லோகமா இருக்கட்டும், சார் எந்த வயசா இருக்கட்டும், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் மெமரைஸ் பண்ணுங்க. ஸ்லோகம் மெமரைஸ் பண்ணிட்டு அதனுடைய மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. சோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம், இல்லைன்னா 10 நாளைக்கே ஒரு ஸ்லோகம். நம்மளால முடியலையா, ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்லோகம் அப்படின்னு வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இதை மெமரைஸ் பண்ணி நம்ம அதனுடைய மீனிங் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நமக்கு நம்ம இப்ப யார்கிட்டாச்சும் இப்போ சொல்ல மெடிடேஷன் பண்ணனா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அவங்க எதுக்கு மெடிடேஷன் பண்றது, அதெல்லாம் வயசானதுக்கு அப்புறம் ரிஷிங்க பண்றது, நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க நிறைய பேர். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்லோகங்கள் ஆகட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, அதனுடைய மீனிங்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் மாஸ்டர்ஸ். சோ நமக்கு எதுவுமே தெரியல அவங்களுக்கு சொல்றதுக்கு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ அவனுக்கு எப்படி சொல்றது அப்படின்னுட்டு. சோ இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லி இந்த மாதிரி பாரு, நம்ம இல்ல பெரிய பெரிய மகான்கள் நம் முன்னோர்கள் எல்லாமே இந்த தியானத்தை பத்தி சொல்லிருக்காங்க, இந்த வெஜிடேரியன் பத்தி சொல்லிருக்காங்க, அஹிம்சையிலேயே போகணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்காட்டா நம்ம அவங்களுக்கு சொல்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க ஓ அப்படியா, ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னதா இது, திருவள்ளுவர் சொன்னதா இது அப்படின்ட்டு நினைச்சிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால சார் எப்பவுமே ஏதோ ஒரு ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்க லாங்குவேஜ்ல என்ன மாதிரியான ஸ்லோகங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ தெலுங்குல பாத்தீங்கன்னா பஜகோவிந்தம் இருக்கு, நிறைய ஹனுமான் சாலிசா இருக்கு. அதனுடைய ஹனுமான் சாலிசா மட்டுமே இல்ல, அதனுடைய மீனிங் எதுக்கு அது எழுதிருக்காங்க, அதனுடைய மீனிங் என்ன அப்படின்ட்டு எல்லா ஸ்லோகத்திலயும் பாத்தீங்கன்னா எந்த ஸ்லோகத்திலயும் பூஜை செய்யுங்க, அந்த பலி கொடுங்க, இந்த பலி கொடுங்க, எனக்கு இவ்வளவு தானம் பண்ணுங்கன்னு எந்த ஒரு கடவுளுமே சொன்னது கிடையாது. இதெல்லாம் நாமளா மனிதர்களா நாம செஞ்சுக்கிட்டது இதெல்லாமே. சோ அதனுடைய அர்த்தம் நாம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். சோ நம்ம பகவத்கீதைக்கு போலாம் மாஸ்டர்ஸ். அடுத்த ஸ்லோகம் யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சயா. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சயா. சித்தியோ சமோ பூத்வா சித்தியோ பூத்வா சமத்வம் யோக உச்சியதே. இது 2வது அத்தியாயத்துல 48வது ஸ்லோகம் மாஸ்டர்ஸ். இது எல்லாமே 2வது அத்தியாயம் எல்லாமே யோகம் பத்தி தான். நம்ம தியானம் எந்த மாதிரியான நம்மளுடைய லைஃப்ல இருந்தா நம்ம ஃபார்வர்டா போவோம் அப்படின்ட்டு இந்த அத்தியாயத்துல சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அதுல சில ஸ்லோகங்கள் நம்மளுடைய பத்ரிஜி சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பத்ரிஜி சார் எழுதின பகவத்கீதை அந்த புத்தகத்திலிருந்து தான் நான்
எடுத்து அதனுடைய விளக்கம் நான் வந்து இது பண்ணி உங்க எல்லாருக்கும் இட்டியும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர்ஸ். தமிழ்லயும் அது ரீசெண்டா பகவத்கீதை வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தா ரொம்ப சிம்பிளா ரொம்ப நமக்கு எல்லாருக்குமே புரியுற மாதிரி சார் வந்து அதுல விளக்கம் கொடுத்திருக்காரு. ஸோ தயவு செஞ்சு இப்போ டோட்டல் பகவத்கீதைனா 701 ஸ்லோகம் இருக்கு மாஸ்டர்ஸ். 18 அத்தியாயங்கள் இல்லையா, 701 ஸ்லோகாஸ் இருக்கு. ஆனா சார் வந்து இந்த பகவத்கீதையில வந்து வெறும் 100 ஸ்லோகாஸ். ஏன்னா இந்த 100 ஸ்லோகாஸ் படிச்சாலே போதும், ஈக்குவல் விச் இஸ் ஈக்குவல் டு 701 அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய ஸ்லோகத்திற்கு ஒரே மீனிங் தான், கொஞ்சம் சில மாற்றங்கள் அவ்வளவுதான், மேக்சிமம் சேம் மீனிங் தான். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகங்கள் வந்து சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை எடுத்து நான் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன் மாஸ்டர்ஸ். ஸோ யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் தியக்த்வா தனஞ்சயா சித்திய சித்தியோ சமோ பூத்வா சமத்துவம் யோக உச்சியத்தே அப்படின்ட்டு. யோகஸ்த குரு கர்மாணி அப்படின்னா என்ன? இப்போ நம்ம எந்த ஒரு வேலையா இருக்கட்டும், இப்ப நான் ஸ்பீச் சொல்றதா இருக்கட்டும், நீங்க கேட்கறதா இருக்கட்டும், சமைக்கிறதா இருக்கட்டும், நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், எந்த ஒரு வேலையா இருந்தாலுமே நம்ம மைண்ட்ஃபுல்னஸோட பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட்டோட நம்ம பண்ணணும். நம்ம சாப்பிடுறதா இருக்கட்டும், டிரைவிங் பண்றது, எந்த ஒரு சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட்டோட பண்ணணும் மாஸ்டர்ஸ். ஏன்னா எத்தனையோ எண்ணங்கள் நமக்கு வரும், அந்த கான்சென்ட்ரேட் நம்ம வந்து டைவர்ட் ஆகும். அந்த மாதிரி டைவர்ட் ஆகாம இப்போ நிறைய பேர் சார் என்ன சொல்லுவாங்க, 24 ஹவர்ஸும் மெடிடேஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. எப்படி 24 ஹவர்ஸும் நம்ம உட்காந்து தியானம் பண்றது அது மட்டுமே தியானம் இல்லை. நம்ம சமைக்கும் போது எந்த ஒரு யோசனையும் இல்லாம மைண்ட்ஃபுல்னஸோட சமைச்சோம்னா அதுவும் தியானம் தான். படிக்கும் போது நம்ம மைண்ட்ஃபுல்னஸோட படிச்சோம்னா அதுவும் தியானம் தான். ஸோ ப்ரெசன்ட் மூமெண்ட், நம்ம அட் ப்ரெசன்ட்ல இருக்கிறது தான், அதுதான் தியான நிலை. எந்த ஒரு தாட்ஸும் இல்லாம, எந்த ஒரு யோசனைகளும் இல்லாம, நம்ம இப்ப என்ன நடக்குது, நான் இப்ப என்ன வேலை செஞ்சிட்டு இருக்க, அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பண்றதுதான் மெடிடேஷன் மாஸ்டர்ஸ். ஏன்னா அது எப்படி நமக்கு வரும், நார்மலா இந்த சுவாச மீத தியாசை நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த டெய்லி லைஃப் ரொட்டீன்ல நம்ம செய்யற எல்லா ஒர்க்லயும் நமக்கு அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா வரும் மாஸ்டர்ஸ். ஓன்லி பை ப்ராக்டிஸ் வரும் நமக்கு. ஸோ எந்த வேலை செஞ்சாலுமே நம்ம மைண்ட்ஃபுல்னஸோட இருக்கணும். அப்புறம் சங்கம் தியக்த்வா தனஞ்சயா, தனஞ்சயனா ஓ அர்ஜுனா நீ செய், வேலை செய், ஆனா அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாச்மெண்ட் ஆகாத, நீ டிட்டாச்சாவே இருக்கணும். இப்போ நம்ம போன் பாக்குறோம், ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்போம், நமக்கு போனோ இல்ல ஸ்கூட்டியோ நமக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம வாங்கிடுவோம். அப்புறம் அது மேல என்ன ரொம்ப அட்டாச்மெண்ட் வச்சிருவோம். சப்போஸ் அது நம்ம விட்டு போகும்போது அவ்வளோ நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். ஒரு ஒரு சின்ன திங்ஸா இருக்கட்டும், சின்ன பொருட்கள் இருந்து நம்ம ஃபேமிலியா இருக்கட்டும், நம்ம பசங்களா இருக்கட்டும், நம்ம ஹஸ்பண்டா இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும், யாருக்கிட்ட வேணாலும் நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க் பண்ணணும். அவ்வளவுதான் மாஸ்டர்ஸ். இருக்கணும், ஏன்னா நம்ம இந்த சோசியல் இதுல இருக்கிறதுனால இருக்கணும். சோ ஓவரா அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. சங்கம் தியக்த்வா தனஞ்சயா. சோ நீ எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அதோட அட்டாச்மெண்ட் ஆகாத. சித்திய சித்தியோ சமோ பூத்வா. இப்போ நீ வேலை செஞ்சிட்டு இருக்க, அது நல்லா வந்தாலுமே நல்லா வரலனாலும் நீ எப்படி இருக்கணும், சமபாவத்தோடு இருக்கணும். இப்போ நீ சமைச்சிட்டு இருக்க, அது நல்லா வந்துச்சு, சப்போஸ் உன்னை அப்ரிஷியேட் பண்ணாலும் இன்னும் யாரும் அப்ரிஷியேட் பண்ணலனாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை டேக் இட் ஈஸியா, ஓகே அப்படின்ட்டு நம்ம சமபாவத்தோடு பார்க்கணும். சப்போஸ் அவங்க வந்து ஐயோ நல்லா பண்ணிருக்கிற அப்ரிஷியேட் பண்ணாலும் நம்ம வந்து கர்வமா நம்ம வந்து ஃபீல் ஆகக்கூடாது. நீ நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து லோவா ஃபீல் ஆகக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலுமே நம்ம மைண்ட்ல ஒன்னே ஒன்னு இருக்கணும் மாஸ்டர்ஸ், என்ன சொன்னாலுமே அதை நான் ஏத்துக்கிட்டேன். அந்த மாதிரி சமபாவத்தோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா, ஏன்னா மகாத்மா காந்தியே சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு அறை கொடுத்தா இன்னொரு இது காமி அப்படின்ட்டு. அதனால அவங்க எவ்வளவுதான் நமக்கு இது பண்ணாலுமே நாம சைலண்டா இருந்தா, இப்போ சைலண்டா இருக்கிறவனுக்கு வந்து ஊர் எல்லாரும் வந்து சேர்ந்தா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான்
யாரு உன்னை புகழ்ந்தாலும் இல்லைன்னா உன்னை துக்கப்படுத்தினாலும் நீ வந்து சமபாவத்தோட இருக்கணும். ஓவர் எக்ஸைட்மெண்ட்டும் ஆகக்கூடாது, ஓவர் டிப்ரெஷன்லயும் போகக்கூடாது. எந்த வேலையா இருக்கட்டும், ஸ்டடீஸா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், பிசினஸ் சக்சஸ் ஆனாலுமே ஓவரா நம்ம வந்து ஹையா ஃபீல் ஆயிட்டு நான் சக்சஸ் ஆனேன் அப்படின்ட்டு ஓவரா நம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகக்கூடாது. சப்போஸ் ஃபெயில்யூர் ஆச்சா நம்ம டிப்ரெஷனுக்கு போகக்கூடாது. அதுக்காக என்ன நம்ம நெக்ஸ்ட் பண்ணணும், சமபாவ எப்போ அந்த தாட் வருவோம்னா நம்ம எப்போ நம்ம மிடில் பாத்துல இருப்போமோ, டவுன் டு எர்த் இருக்கிறோமோ, அப்போதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும் மாஸ்டர்ஸ். சமத்துவம் யோக உச்சியதே. எப்போ நீ அந்த மாதிரி இருக்கிறியோ அப்போ நீ உச்சியதே, உன்னுடைய லெவல், உன்னுடைய growth வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க, நீ கர்மங்கள் செய், ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட்ஃபுல்னஸோட செய்யும் போது அதோட ஃபுல் அட்டாச்மெண்ட் ஆகாத. அட்டாச்மெண்ட் ஆகாம நீ உன் வேலையை செய். உன் வேலை அது சக்சஸ் ஆனாலும் ஃபெயில்யூர் ஆனாலும் நீ சமபாவத்தோடு இருந்தியன்னா நீ வந்து உன் லைஃப்ல சக்சஸ் ஆக அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்ம லைஃப்ல எந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தாலுமே நம்ம அதை ஏத்துக்கணும். சமபாவம் என்ன, ஃபர்ஸ்ட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணாதான் அங்க வந்து சமபாவம். அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ணலன்னா என்ன ஆகுவாங்க, நான் இன்னும் டிப்ரெஷன்ல இருக்கிறேன், டிப்ரெஷன் சப்போஸ் ஃபெயில்யூரை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அக்செப்ட் பண்ணலன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டிப்ரெஷனுக்கு போயிட்டு ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுறதோ, ரொம்ப துக்கப்படுறதோ, லைஃபே போன மாதிரி இருக்கும் மாஸ்டர்ஸ். அதனால எது வந்தாலுமே அதை ஏத்துக்கிட்டு நம்ம வந்து ஏத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்ல நம்ம சக்சஸ் ஆகும் மாஸ்டர்ஸ். அப்போ ஒவ்வொரு நொடியிலையும் நம்ம வந்து மைண்ட்ஃபுல்னஸோட இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப அழகா growth ஆயிட்டே இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாத்தஸ்ய ஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத பரிஹாரியார்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி. ஜாத்தஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுன்னா பிறந்தவனுக்கு கண்டிப்பா மரணம் அப்படின்றது இருக்கு. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, எந்த ஒரு ஜீவியா இருக்கட்டும் ஒரு பிறப்பு அப்படின்றது இந்த பூலோகத்துல பிறந்தவனுக்கு கண்டிப்பா மரணம் அப்படின்றது இருக்கு. பிறப்புன்னா இந்த பௌதிக உடலுடைய ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு, இறப்பு அப்படின்னா இந்த பௌதிக உடலுடைய வேலை வந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு. சோ பிறப்புலயே கண்டிப்பா நமக்கு மரணம், இந்த இறப்பு அப்படின்றது அடைஞ்சிடும் மாஸ்டர்ஸ். நம்ம அது எல்லாமே நம்ம வந்து எடுத்துட்டு தான் வருவோம். இந்த டைம்ல இந்த இதுல வந்து நான் இறந்து போகணும், இந்த வீட்டுல நான் வந்து பிறக்கணும், இந்த பேரண்ட்ஸை வந்து நான் தேர்ந்தெடுக்கணும், இந்த கலர், இந்த ஹைட்டு, இந்த கணவர், எல்லாமே நம்ம வந்து ஐயோ இவங்களால என் லைஃப் இப்படி போச்சு அப்படின்றது மத்தவங்களை வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ணக்கூடாது மாஸ்டர்ஸ். ஏன்னா இது எல்லாமே நாமளா இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடியே மதர் ஊம்பு தாய் இதுல இருக்கும் போதே நம்ம வந்து எல்லாமே இது நம்மளுடைய லைஃப் டிசைன் மாஸ்டர்ஸ். யாருமே உன்னாலதான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சிருக்காரு, உன்னாலதான் எனக்கு இந்த மாதிரி ஜாப் வந்திருக்கு, உன்னாலதான் என் ஜாப் போச்சு அப்படின்ட்டு நாம ஈஸியா மற்றவங்கள மேல வந்து குறை சொல்லிடுவோம். ஸோ இட்ஸ் வெரி வெரி ராங் மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த குறை வந்து நாம என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் நம்மளை நோக்கி நாம பார்க்கணும் இல்லையா. அப்போதான் நமக்கு தெரிய வரும் நாம எந்த இடத்துல தப்பு செஞ்சிருக்கிறோம் அப்படின்ட்டு மாஸ்டர்ஸ். வேறவங்களை வந்து ஈஸியா பிளேம் பண்ண முடியும், ஆனா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். சோ இந்த பிறப்புலயே பிறப்பு இறப்பு கண்டிப்பா இந்த பௌத்திக உடலுக்கு எல்லாருக்குமே பிறந்தவனுக்கு கண்டிப்பா இறப்பு அப்படின்றது இருக்கு. அதனால இயற்கையா இந்த மரணம், இந்த பிறப்பு, இந்த இறப்பு அப்படின்றது இயற்கை ப்ராசஸ் இல்லையா. சோ அதுக்காக இந்த இயற்கையான ப்ராசஸ்க்கு நீ எதுக்கு துக்கப்படுற. அர்ஜுனா வந்து அழுந்துட்டே இருப்பார் இல்லையா, ஐயோ என் அண்ணாங்க, என் பெரியப்பா பசங்க எல்லாருமே, என் மாமாங்க எல்லாருமே இந்த யுத்தத்துல வந்து இழந்து போயிட்டு இருக்கேன் நானு, என் பையன் எல்லாருமே என்னை விட்டு போயிட்டு இருக்காங்க, எனக்கு இந்த யுத்தம் வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப துக்கப்படுவாரு. அப்போதான் அர்ஜுனர் இந்த பகவத்கீதை சொல்வார் இல்லையா, அதுல வந்து இதுல நீ இயற்கையா இப்ப ஒருத்தர் வந்து
பிறந்திருக்கிறாங்கன்னா அது கண்டிப்பா மரணம் அப்படின்றது இருக்கு. அவனுடைய லைஃப் டிசைன் இது. சோ நீ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம அட்டாச்மெண்ட் இருந்தாதான் அங்க உனக்கு துக்கம் அப்படின்றது வரும். நீ எந்த ஒரு விஷயத்துலயும் ஃபுல் ஓவர் அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்கக்கூடாது. சோ நீ எப்போ இதை புரிஞ்சுக்கிறியோ அப்போ அது என்ன அப்படின்னா ஓகே, மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க எல்லாரும் அங்க போய் நம்ம தியானம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் முன்ன நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். இப்போ நிறைய பேர் இந்த யாராவது இறந்து போனாங்கன்னா அந்த இடத்துல பகவத்கீதை தான் நிறைய வந்து ப்ளே பண்ணுவாங்க. இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு மாஸ்டர்ஸ். முன்ன நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இறந்த வீட்ல வந்து பகவத்கீதை வச்சா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க. ரொம்ப கொஞ்சம் நல்ல இது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ எல்லாமே இந்த பகவத்கீதையில சொல்லிருக்கு மாஸ்டர்ஸ். நீ இறப்பு அப்படின்றது அது நேச்சுரல் ப்ராசஸ். அதுக்கு நீ துக்கப்படாத. ஒரு முறை இந்த ஜன்மம் நீ எடுத்த அப்படின்னா இந்த ஜனன மரண சக்கரம் வந்து உனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீ பரமாத்மாவா ஆகுற வரைக்கும் இந்த ஜனன மரணம் அப்படின்றது உனக்கு ஆஹ் இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். அது தவறாது உனக்கு. இது கண்டிப்பா உனக்கு வரும். சோ இதுக்காக நீ டோன்ட் ஃபீல் பேட். நீ வந்து துக்கப்படாத அப்படின்ட்டு சொல்லிருக்காரு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மர். நெக்ஸ்ட் வந்து ध्यायतो विषयान् पुंसः सङ्गस्तेषुपजायते सङ्गात् सञ्जायते कामः कामात् क्रोधाभिजायते தியாயத்தே விஷயான் பும்சக. எப்பவுமே இப்ப வந்து நம்ம என்ன இப்ப எதுக்கு தியானம் பண்றோம்? வித் தாட்லெஸ் ஸ்டேஜ்க்காக நம்ம மெடிடேஷன் பண்றோம் இல்லையா? ஏன் நார்மலா நமக்கு தாட்லெஸ் ஸ்டேஜ் இருக்காதா? இருக்காது. ஏதோ ஒரு யோசனைகள் நம்ம மைண்ட்ல போய்கிட்டே இருக்கும் இல்லையா? சோ எப்பவுமே உனக்கு வந்து இப்ப ஏதாவது ஒரு விஷயம் பாக்குற, இப்ப ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே பாக்குற, இல்ல ஏதாவது ஒரு ஸ்கூட்டி அட்வர்டைஸ்மெண்ட்டோ கார் அட்வர்டைஸ்மெண்ட்டோ பார்ப்போம். அப்போ நமக்கு என்ன தோணும்? நானும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்ட்டு நமக்கு ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணும் போது அதை பத்தியே நம்ம வந்து அதிகமா என்ன பண்ணுவோம்? யோசிச்சுட்டே இருப்போம். யோசிச்சுட்டே இருக்கும்போது நமக்கு அது மேல ஒரு ஆர்வம் கிரியேட் ஆகும். ஓகே, அது வந்து என்ன மாதிரியான மாடல், எப்போ ரிலீஸ் ஆனது, எவ்வளோ கிலோமீட்டர், அதை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லையா? நாட் ஓன்லி கார், ஒரு வீடு வாங்கணும்னாலும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபோன் வாங்கணும்னாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே ஒரு விஷயம் நமக்கு மைண்ட்ல வந்துடுச்சு அப்படின்னா அது அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க ஆர்வப்படுவோம். ஆர்வப்படும் போது என்ன ஆகும்? அந்த ஆர்வத்தினால நமக்கு ஆசை அப்படின்றது ஏற்படும் மாஸ்டர்ஸ். ஆசை அப்படின்னா என்ன? அது கண்டிப்பா எனக்கு வேணும். சப்போஸ் அது வரலன்னா அப்போ துக்கப்படுவோம் நம்ம. சோ அந்த துக்கப்படும் போது என்ன ஆகும்? ஐயோ எனக்கு வரல, எனக்கு கிடைக்கல அப்படின்னு நமக்கு தெரியும் போது கோபம் அப்படின்றது வரும் இல்லையா? சப்போஸ் நம்ம நினைச்சது நமக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சது நமக்கு கிடைக்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கோவப்படுவோம். கோவல இருந்து ரொம்ப துக்கப்படுவோம். சோ அதனால நீ ஃபர்ஸ்ட் அந்த ஆலோசனைகள் அங்கே நீ டிசைட் பண்ணிக்கோ. உனக்கு அது தேவையா? நீ அது யூஸ்ஃபுல்லா திங்க் பண்றியா? இல்லைன்னா நீ டைம் பாஸுக்கு திங்க் பண்றியா அப்படின்ட்டு. உனக்கு அது தேவை இல்லையா? இப்போதைக்கு தேவை இல்லையா? அங்கே நம்ம வந்து கட் பண்ணிடணும். அதை நாம ப்ரொசீட் பண்ணிட்டே இருந்தோம்னா அதை நம்ம லென்த்தியா நம்ம வந்து திங்க் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்கலன்னா நமக்கு என்ன ஆகும்? துக்கம் அப்படின்றது வரும், கோபம் அப்படின்றது வரும். சோ சங்கஸ்தோ சுபஜாயத்தே, அதன் மேல இன்ட்ரெஸ்ட் வரும், அது மேல அட்டாச்மெண்ட் ஏற்படும். ஐயோ எனக்கு கார் வேணும், கார் வேணும், நான் வீடு வாங்கணும் இப்போ அப்படின்ட்டு அது மேல அட்டாச்மெண்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடும். அங்க வந்து சப்போஸ் நமக்கு நடக்கலன்னா துக்கப்படுவோம். சோ ஆசை எடுக்கணும். அதுக்காக அதிகமா ஆசை இருக்கக்கூடாது. பேராசை அப்படின்னு சொல்லுவோம். ஆஹ் காமாத் குரோதாபிஜாயத்தே, அந்த ஆசை நிறைவேறலன்னா நமக்கு என்ன ஆகும்?
குரோதம், கோபம் அப்படின்றது வரும் மாஸ்டர்ஸ். அதுக்கு கண்டினியூஷனாவே அடுத்த ஸ்லோகம், குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிராம்ஷாத் புத்திநாஷ புத்திநாஷாத் பிரணஷ்யதி. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், ஒரு மைண்ட்ல வந்து நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும், அதுல இருந்து நமக்கு ஆர்வம் வரும். ஓகே, அது வந்து வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட், அது மேல ஒரு அட்டாச்மெண்ட் வரும். சப்போஸ் வரலன்னா, நமக்கு அது கிடைக்கல அப்படின்னா நமக்கு கோபம் அப்படின்றது வரும். இங்க குரோதாத் பவதி சம்மோகா, கோபம்ல இருந்து என்னாகும், அந்த கோபத்தினால விபரீதமான மோகம் அப்படின்றது ஏற்படும் மாஸ்டர்ஸ். ஆசை அப்படின்றது வேணும், எனக்கு வேணும் இது அப்படின்னு நம்ம கோரிக்கை இது பண்றது வந்து ஆசை, எனக்கு அதுதான் வேணும். விபரீதமான ஆசை அப்படின்றது வந்து மோகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சம்மோக ஸ்மிருதி விப்ரமக, எப்போ உனக்கு மோகம் அப்படின்றது ஏற்படுதோ, அது எது சரி எது தவறு அப்படின்றது உனக்கு அங்கே குழப்பம் அப்படின்றது வரும். ஏன்னா அது உனக்கு வேணுமா வேணாமா அப்படின்றதே உனக்கு தெரியாது. அந்த அதனாலதான் சொல்லுவாங்க இல்லையா, கோவத்துல டெசிஷன்ஸ் எடுக்க கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம மைண்ட் கரெக்டா இருக்காது, நம்மளுடைய தாட் ப்ராசஸ் கரெக்டா இருக்காது. ஏதோ நம்ம வந்து அந்த கோவத்துல, ஐயோ நான் அந்த கோவத்துல சொல்லிட்டேன்டா சாரி அப்படின்ட்டு நம்ம சொல்லிடுவோம். ஆனா அந்த வார்த்தைகள் வந்து மீண்டும் நம்ம வந்து எடுக்க முடியாது இல்லையா. அதே மாதிரிதான் கோவத்துல நம்ம எந்த ஒரு டிசிஷனும் இருக்கக்கூடாது. கோவம்ல இருந்து மோகத்துக்கு அது வந்து ப்ரொசீட் ஆகும். மோகத்திலிருந்து ஸ்மிருதி விப்ரமக, நம்மளுடைய புத்தி, இந்த மோகத்திலிருந்து என்ன ஆகும், எது நல்லது எது கெட்டது அப்படின்றது நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இது எனக்கு வேணுமா வேணாமா, ரொம்ப டைலமால இருப்பாங்க. அப்போ புத்திநாஷா பிரணஷ்யதி, உனக்கு அந்த இடத்துல புத்தி அப்படின்றது நாசமாயிடும். ஐ மீன் உனக்கு வேலை செய்யாது. எப்போ அந்த புத்தி நாஷாத் பிரணஷ்யதி, எப்போ உனக்கு புத்தி நாசம் அடையுதோ அங்கேயே உனக்கு உன்னுடைய லைஃப் வந்து போயிடுச்சு. அந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு ரொம்ப என்ன சொல்றது, அவ்வளவுதான், எனக்கு இனிமே அது மேல இது ஒரு என்ன என் லைஃபே முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஒரு தாட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. எப்போ உனக்கு புத்தி போயிடுச்சோ உன்னுடைய லைஃபும் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் காரணம் என்ன, கோவம். கோவம் அப்படின்றது ரொம்ப 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 நெகட்டிவான ஒரு விஷயம் மாஸ்டர்ஸ். எண்ணம், எமோஷன். இப்போ நம்ம அந்த கோவத்துல வந்து என்ன பண்றோமோ நமக்கே அது நம்ம கண்ட்ரோல் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால ஃபர்ஸ்ட் உன்னுடைய தாட் வரும், இன்ட்ரெஸ்ட், அது மேல ஒரு ஆர்வம் வரும், ஆசை வரும். அது நமக்கு கிடைக்கலன்னு அது மேல அட்டாச்மெண்ட் போயிடுவோம் நமக்கு. சப்போஸ் எனக்கு இந்த மொபைல் வேணும், ஆனா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப கலர் நல்லா இருக்கு, அதை யூஸ் பண்ணா எனக்கு ரொம்ப யூஸா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப அது மேல அட்டாச்மெண்டா ஆயிட்டு இருப்போம். ஆனா சப்போஸ் நமக்கு கிடைக்கல, அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வச்சுக்கோங்க, நமக்கு அந்த கலர் கிடைக்கல அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்க, ஐயோ எனக்கு கிடைக்கல, எனக்கு அதுதான் வேணும், ரொம்ப அரகண்டா இருப்பாங்க. சில பேர் ரொம்ப கோவப்படுவாங்க. அந்த கோவத்திலிருந்து மோகம், அந்த மோகத்திலிருந்து அவனுக்கு புத்தி அப்படின்றது நாசம். நெக்ஸ்ட் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது மாஸ்டர்ஸ். எப்ப புத்தி நாசம் அடையுதோ அவனுடைய லைஃப் அங்கேயும் அழிஞ்சிடும். சோ இது எல்லாமே, இது ஒரு சார் பத்ரிஜி சார் வந்து இந்த 2 ஸ்லோகமும் ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். இது நம்ம இந்த ஒரு 2 ஸ்லோகம் நம்ம வந்து லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாலுமே நமக்கு ரொம்ப ரிலீஃபா, கம்பேரிசன் அப்படின்றது இருக்காது, நமக்கு என்ன வேணும் அப்படின்றது இருக்கும், இது தேவையா தேவை இல்லையா அப்படின்றது ரொம்ப ரொம்ப நமக்கு கிளாரிட்டி அப்படின்றது வரும் மாஸ்டர்ஸ். ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, இதனாலதான் நமக்கு கோவம் வருது, கோவத்தினாலதான் எனக்கு இந்த மாதிரி எது கெட்டது எது நல்லது அப்படின்னு என்னால ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்றது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு கிளாரிட்டியாவது இருக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த இதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வெளி விஷயங்கள்ல வந்து நம்ம எப்போ இன்ட்ரெஸ்ட், எப்போ அது மேல அட்டாச்மெண்ட் ஆகுறோமோ நம்மளுடைய புத்தி நாசம் அடைந்து நம்மளுடைய லைஃபே வீணாகும். இதே மாதிரி ஆதிசங்கராச்சாரியர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, சசங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிశ్చல சித்தம், நிశ్చல சித்தே ஜீவன் முக்தி.
எப்போ நீ சத்சங்கத்வே நிஸ்ஸங்கத்வம், எப்போ நீ உன் உள்ளுக்குள்ள நீ கான்சென்ட்ரேட் பண்றியோ அப்படின்னா மெடிடேஷன். உன் இன்னர் அப்படின்னா நீ எப்போ மெடிடேஷன் பண்றியோ இப்போ நம்ம பண்றதே மெடிடேஷன்னா என்ன, நமக்குள் நம்ம போறது தானே, நமக்குள்ள நம்ம வந்து பயணிக்கிறது தான். நீ எப்போ அது பண்றியோ சஸ் சங்கத்வே, எப்போ உனக்குள்ள நீ இன்னர் ஜர்னி இன்னராக நீ ஜர்னி ஸ்டார்ட் பண்றியோ நிஸ்ஸங்கத்வே, இந்த லைஃப்ல இருந்து இந்த ஃபேமிலி ஆகட்டும், இந்த எந்த ஒரு விஷயங்கள் எந்த ஒரு பொருட்கள் ஆகட்டும் உனக்கு அட்டாச்மெண்ட் போயிடும். இருக்கும். இப்போ நம்ம இந்த சம்சார வாழ்க்கையில இருக்கிறதுனால நமக்கு தேவையானதெல்லாம் நமக்கு இருக்கும். ஆனா அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்காது. சப்போஸ் அது போயிடுச்சுன்னா ஓகே, அது போயிடுச்சு, நெக்ஸ்ட் என்ன ஆல்டர்னேட்டிவா நம்ம யோசிப்போம். எப்போ நம்ம உள்ளுக்குள்ள நம்ம இன்னர் ஜர்னி ஸ்டார்ட் பண்றோமோ நிஸ்ஸங்கத்வே, நம்மளுடைய அட்டாச்மெண்ட் போயிடும். எதுனோ நோ அட்டாச்மெண்ட். நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வே, எப்போ உனக்கு அட்டாச்மெண்ட் அப்படின்றது போகுதோ உனக்கு அது மேல மோகம் ஆசையும் போயிடும். நிஸ் நிஸ்ஸங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிಶ್ಚல சித்தம், எப்போ நீ உன்னுடைய மோகம் அப்படின்றது உனக்குள்ள இருந்து போகுதோ நிಶ್ಚல சித்தம், உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே கரெக்டா யோசிக்க தோணும். நிಶ್ಚல சித்தம், கரெக்டா வந்து நீ எப்படி உனக்கு வேணும், நான் எந்த மாதிரி என்னுடைய லைஃப் நெக்ஸ்ட் எடுத்துட்டு போகணும், எனக்கு என்ன வேணும் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது கிடைக்கும் மாஸ்டர்ஸ். நிಶ್ಚல சித்தே ஜீவன் முக்திஹி, எப்போ உனக்கு அந்த கிளாரிட்டி வருதோ உனக்கு அப்படி கிளாரிட்டி என்ன, நோ தாட்ஸ், நியூட்ரல் ஸ்டேஜ்ல இருக்கிறியோ அப்போ உன்னுடைய ஜீவன் முக்தி அடைவ, நீ வந்து முக்தி அடைகிறதுக்கான மார்க்கம். சோ எப்போ நம்ம வெளி உலகத்துல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ உனக்கு அட்டாச்மெண்ட் அதிகமாகும், கோபம் வரும், அதுல இருந்து மோகம் வரும், புத்தி நாசனமாகும், நம்மளுடைய லைஃப் நாசனமாகும். எப்போ நம்ம இன்னர் ஜர்னி ஸ்டார்ட் பண்றோமோ மெடிடேஷன், நம்மள நாம தெரிஞ்சிக்க நாம ஸ்டார்ட் பண்றோமோ அட்டாச்மெண்ட், ஃபர்ஸ்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்றது போயிடும். அட்டாச்மெண்ட் போனா அதன் மேல ஆசை மோகம் அப்படின்றது போயிடும் மாஸ்டர்ஸ். எப்போ மோகம் அப்படின்றது போதோ நமக்கு எந்த ஒரு தாட்ஸும் நமக்கு அவ்வளவா இருக்காது. எனக்கு அது மேல ஒரு ஆசையோ இல்லைன்னா என்ன சொல்றது, சமபாவத்துல வந்து நம்ம இருப்போம். எப்போ நம்ம சமபாவத்துல இருக்கிறோமோ அதுதான் யோக ஸ்திதி. நீ உன்னுடைய நீ உன் ஜீவன் அப்படின்னா இந்த மனிதர் தான், நீ முக்தி அடையிற. இது எல்லாமே நம்ம இந்த லைஃப் இந்த சொசைட்டில இருந்துதான் பண்ணணும். எப்போ நீ ரிஷியா போய் பண்றியோ அது சக்சஸ் இல்லை. உனக்கு டெஸ்ட் வச்சாதான் உனக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தானே எனக்கு பாஸ் ஆகி நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போவோம். அதே மாதிரிதான் இங்க நமக்கு வர இன்சிடென்ட்ஸ், நமக்கு வர சிச்சுவேஷன்ஸ், ஐயோ நான் இவ்வளவு மெடிடேஷன் பண்றேன் ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு கஷ்டங்கள் வருது அப்படின்னா அது கஷ்டம் வந்து இயற்கை கொடுக்குது. நீ இப்ப தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து நீ கரெக்டா ஃபாலோ பண்றியா, ஆனா அது வந்து அவ்வளவா இது பண்ணாது. நம்ம அது என்ன சொல்றது, அத அவ்வளவு கவனிக்காம நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நம்ம கஷ்டங்கள் கொடுக்கும். ஓகே, இதனால நம்ம அது ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் நம்ம இது பண்ணி நம்ம தைரியமா நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் ஃப்ரீயா ஹாப்பியா ஃபார்வர்ட் ஆகும் மாஸ்டர்ஸ்.